எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டால் தனது தலைமையில் போருக்கு செல்ல 1000 இளைஞர்கள் தயாராக உள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிவகாசியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விருதுநகர் மாவட்ட அதிமுகவை சேர்ந்த 1000 இளைஞர்கள் துப்பாக்கி ஏந்தி யுத்த களத்துக்கு செல்ல தயாராக உள்ளதாக தெரிவித்தார். படையை கிளப்புங்கள், வெற்றிவேல் சொல்லுங்களா வீரவேல் என்று. மேலும் பயங்கரவாதத்துக்கு எதிராக நடக்கும் இந்த யுத்தத்தில் அதிமுகவின் பங்கு நிச்சயம் இருக்கும் என்றும் கூறியுள்ளார். என் உடம்பு துடிக்குதுயா, இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணுமையா. சூப்பர் சொசைட்டி சரக்கு சாப்பிடுவார். மேற்கு மாவட்ட அதிமுக 1000 இளைஞர்கள் எங்களுடைய எடப்பாடியார் கலவு பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் புடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு சுட தெரியுமா? என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா? போர்க்களத்திலே துணை உதவி செய்வதற்கும் 10 நாள் இடைப்பட்ட துப்பாக்கி பரிசு எடுத்து போர்க்களத்திலே பணியாற்றுவதற்கும் ஆயுத பயிற்சி, வெடிகுண்டு பயிற்சி இதெல்லாம் முடிஞ்சு நான் கமாண்ட் ஆயிட்டேன். 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களம் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் சும்மா போக நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? பால்வளத்துறை அமைச்சராக இருந்த KT ராஜேந்திர பாலாஜி ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக 3 கோடியே 10 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. வேலை தானே, கவலையே படாத, எனக்கு வேலையிலே தவிர மத்தவங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்திருக்கேன். இந்த வழக்கில் போலீசார் தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்டு ராஜேந்திர பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை டிசம்பர் 17ஆம் தேதி நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ராஜேந்திர பாலாஜிக்கு இந்த தகவல் கிடைத்ததும் தப்பியோடிவிட்டார். பெருமாள் பிச்சை தலைமறைவு போலீஸ் வலைவீச்சின் போடுங்க. தனிப்படையினர் தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் அவர் மாறி மாறி கார்களில் ஏறியும் மாறு வேடத்திலும் கர்நாடகாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் பின்தொடர்வதை அறிந்த ராஜேந்திர பாலாஜி காரை வேகமாக இயக்கச் சொல்லி சென்றுள்ளார். தனிப்படை போலீசார் தங்கள் காரை முன்னால் நிறுத்தி மறித்துள்ளனர். சிக்கிக் கொண்டதை உணர்ந்த ராஜேந்திர பாலாஜி காரிலிருந்து இறங்கி தப்ப முயன்றுள்ளார். அவரை துரத்தி சென்று மடக்கி பிடித்துள்ளனர் காவல்துறையினர். எப்படியெல்லாம் 21 நாட்கள் என்னை அவர்கள் எங்கெல்லாம் அழைத்து சென்றார்கள், அதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது எனக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். செயலுக்குள்ள என்ன மாதிரி கேவலப்படுத்தி அனுப்புறாங்க. 1000 இளைஞர்கள் எனது தலைமையிலே போர்க்களம் செல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதையும் உண்மை நினைச்சேன், சிரிச்சேன். 1000 பேர் யுத்த களத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாய் மட்டும் இல்ல நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. ஒட்டுமொத்தமாக முன்னாள் ராணுவர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பேரணியை நடத்துகிறார். ஏன்னா அண்ணனுக்கு சக்கரை வியாதி இருக்குது, டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்க சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள், புரிந்து கொள்ளுங்கள். பாரா பாட்ட லாலே லாலே லாலா லாலே லாலே லாலா லாலே. அடுத்த லைன் அப்புறட்டா கட் பண்ண, அதே இடத்துல சுத்தாத. தந்தையையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்தியா வாழ்க என்று சொன்னோம். இந்த மேடையில் எங்களுடைய தலைவரை வைத்துக் கொண்டு சொல்கிறேன், அண்ணாவளியிலே பயணம் செய்கிறார் முதலமைச்சர். எங்களை பெரியார் வழிக்கு தள்ளிவிடாதீர்கள், தனிநாடு கேட்க எங்களை விட்டு விடாதீர்கள், தனிநாடு கேட்க எங்களை விட்டு விடாதீர்கள், தனிநாடு கேட்க எங்களை விட்டு விடாதீர்கள். நான் ஒரு தேசியவாதி, அதனால தான் அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடியேத்துறாங்கல்ல, அந்த கொடியா? கொடியேத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு, என்னடா வேலை? தனிநாடு கேட்க எங்களை விட்டு விடாதீர்கள். இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா? இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று, தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. சுத்த நீ புடிச்சு மூஞ்சில ஊத்துறேன், போடா. 5 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் நடந்து விட்டது. என்னமா ஃபீல் பண்ணி கூறாடா அவன்? வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள், புரிந்து கொள்ளுங்கள். தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று.
இந்த சிந்தனை யாருக்கு வந்தது? இந்த சிந்தனை யாருக்கு வந்தது? பேசிட்டு இருக்கீங்க பைத்தியக்கார மாதிரி தானா பெணத்தின் இருக்கா அவன்கிட்ட என்னடி பேச்சு வாடிங்க இந்த பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டாங்களே. சொல்லுங்கள், யாராவது ஒருவர் சொல்லுங்க. என்ன தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க சார். எங்க அப்பா எனக்கு வச்ச பேரு கருணாநிதி. அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியதால் தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலே அத்தனை குழந்தைகளும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை அப்பா என்று அழைக்கிறார். ஒட்டுமொத்த இந்தியாவே மாண்புமிகு தமிழக முதல்வரை உற்று நோக்குவதுடைய நோக்கம் என்ன? இப்படி ஒரு சனியம் பிறந்துருச்சே, இது எப்படி சாகடிக்கலாம்னு பார்த்திருப்பாங்க. வரலாறு ஒருவனை எப்படி புகழும் அப்படின்னால் அவர்கள் செய்யக்கூடிய செயல்தான் அவர்களை வரலாற்றில் புகழ வைக்கும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. போர் வந்து கைவிடப்பட்டிருக்கு. அது குறித்து உங்களோட எங்கே கைவிடப்பட்டது? எங்கே கைவிடப்பட்டது? முடிவில்லை, இதான் ஆரம்பம். எரியுதடி மாலா, பேனர் போடு, பேனர் போடு, பேனர் போடு அப்படின்னு கதறுவாங்க.